وسلم الدين يسر أو كما قالت والصلاة والسلام. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. மேலும் எவரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பூலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உத்தம தூதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையிலே வீட்டிற்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அதனை குறிப்பாக ஜும்மாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்ற வர இருக்குகின்ற அந்த சஹாக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது உலகம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிந்த விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலக அளவிலே பெரிய பஞ்சம், பொருளாதார நெருக்கடி, பசி பட்டினி கூட வர இருக்கிறது. அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஆய்வாளர்களும் அறிவியலுடைய வல்லுநர்களும் நம்மளை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களே, ஏதோ போகிற ஏதோ சொல்கிறார்கள், சொல்லிக்கொண்டு போகிற போக்கிலே கடந்து போகக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல பெருமக்களை. இது நிச்சயமாக உலகம் அப்படிப்பட்ட நெருக்கடி, அப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியை தான் இன்றைக்கு உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவை தாண்டி சர்வதேச மட்டத்திலே இந்த உலகம் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களே, ஏதோ பயமுறுத்துவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்ல இது. அதுதான் உண்மை என்பதை யாரெல்லாம் உலகத்தினுடைய அந்த அறிவை வைத்திருக்கிறார்களோ, சமூக ஆர்வலராக இணைந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் உலகத்துடைய இயக்கத்தை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு உலகம் ஒரு பஞ்சத்தை நோக்கி, ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி இன்றைக்கு உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சர்வதேச அளவிலே உள்நோக்கி அதை கண்காணித்துக் கொண்டிருக்க சமூக ஆர்வலர்களுக்கு அது விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களே, அல்லாஹ் ஆரம்பத்திலே பசி பட்டினி பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு சமூகத்திற்கு திடீர் என்பதாக வந்து விடாது. ஏதோ நாளைக்கு பசி பட்டினி பஞ்சம் என்பதாக அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு திடீர் என்பதாக பசி பட்டினி பஞ்சத்தை பொருளாதார நெருக்கடி அல்லாஹ் கொடுத்து விட மாட்டார்கள். மக்களே, ஆரம்பத்திலே ஒரு சமூகத்திற்கு பசி பட்டினி பஞ்சம் இது போன்ற பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு முன்பதாக அல்லாஹ் உடைய நியதி என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ஆரம்பமாக அந்த சமுதாயத்திலிருந்து பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். அந்த சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் பரக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூகத்திலிருந்து அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவார்கள். மக்களே, ஏதோ அல்லாஹ் சொன்ன அந்த காலத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்பதாக நமக்கு சிந்தனைக்கு தட்டி கொண்டிருக்கிறது. மக்களே, நம்முடைய பொருளாதாரத்திலே இன்றைக்கு பரக்கத்து இருக்கிறதா என்று பார்த்தா பெரிய பொருளாதார நெருக்கடி, பொருளாதாரத்திலே பரக்கத்து இல்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் நாட்களைத்தான் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். மக்களே, நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்த அந்த பொருளாதார அபிவிருத்தி இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை என்பதை நாம் எல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மக்களே, பரக்கத்தில் பெரிய நெருக்கடியை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நியதி என்னவென்று சொன்னார்,
ஒரு சமூகத்திற்கு பஞ்சமும் பட்டினியும் மழை இல்லாத ஒரு காரணத்தை, மழையை பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால் ஆரம்பத்திலே அல்லாஹ் பரக்கத்தை அந்த சமூகத்திலிருந்து எடுத்து விடுவார்கள். மக்களே, ஒரு பெரிய பரக்கத்தை எடுத்ததுக்கு பிறகு அந்த சமூகம் ஒரு பெரிய பஞ்சத்தை சந்திக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. இதுதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம், முன்னேற்ற சமுதாயத்தில் எல்லாம் அல்லாஹ் இப்படித்தான் பசி பட்டினி பஞ்சத்திலே பொருளாதார நெருக்கடி எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களே, அல்லாஹ் ஆரம்பத்தில் என்ன செய்வான்? ஒரு சமூகத்துடைய பரக்கத்தை எடுத்து விடுவான். பரக்கத்தை எடுத்ததுக்கு பிறகு ஒரு பெரிய பஞ்ச காலம் அந்த சமூகத்திற்கு ஏற்படும். மக்களே, இதுதான் உலகத்துடைய நியதியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கலாம். இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கலாம். பெரிய பொருளாதார நெருக்கடி, ஒவ்வொரு துறையிலும் பெரிய பொருளாதார நெருக்கடி. ஆனால் அதற்கு வேறு வேறு பேர்கள் இன்றைக்கு மக்கள் சூட்டிருக்கின்றார்கள். ஆழமாக போய் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் ஒரு பசி பட்டினி பஞ்சத்தை நோக்கி பயணிக்கின்றது. ஆனால் அதற்கு பசி பட்டினி பஞ்சத்திற்கு இந்த மக்கள் வைத்திருக்கக்கூடிய பேர்கள் என்று சொன்னால் வேறு பேராக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். ஏஐ வளர்ச்சிக்கு பிறகு இந்த ஐடியிலே பெரிய வேலை வாய்ப்பு இன்றைக்கு இழந்திருக்கின்றார்கள். ஐடியிலே வேலை செய்யக்கூடியவர்கள் ஏஐ வளர்ச்சிக்கு பிறகு பெரிய தொழில், பெரிய வேலை வாய்ப்பை இன்றைக்கு இழந்திருக்கின்றார்கள். பெருமக்களே, ஐடி ஃபீல்ட் இன்றைக்கு பெரிய சரிவை இன்றைக்கு சந்தித்திருக்கிறது. கொத்து கொத்தாக ஐடியிலே வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் கொத்து கொத்தாக அந்த துறையிலிருந்து பணியிட நீக்கம் செய்யப்படுகிறார்கள். காரணம் கேட்டால் ஒன்றும் தெரியவில்லை. காரணம் கேட்டால் எதுவுமே அந்த நிறுவனம் சொல்வது கிடையாது. ஐடி ஃபீல்டு இன்னைக்கு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி இன்றைக்கு சந்தித்திருக்கிறது. மக்களே, இருப்பவர்களுடைய வேலை எந்த நேரத்திலே பறிப்பான் என்பதாக தெரியாமல் மிக பயத்தோடு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் இருப்பவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே, உதாரணமாக இந்த உம்மத்திற்கு அல்ல ஆரம்பமாக பஞ்சத்துடைய இந்த காலத்துக்கு முன்பதாக பொருளாதார நெருக்கடி அல்ல ஆரம்பத்திலே கொடுப்பார். உதாரணமாக ஒருவர் இன்ஜினியருக்கு படிக்கிறார். ஒரு 4 வருஷம் படித்து முடித்து வெளியே வருகின்றார் என்று சொன்னால் வந்தவுடன் அதற்கான வரவேற்பு இன்றைக்கு இல்லாமல் போய்விடுகிறது. மக்களே, இதுதான் இந்த உம்மத்திலே அல்லாஹ் பஞ்சத்தை, பசியை, பட்டினியை கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு பெரிய பொருளாதாரத்தினுடைய நெருக்கடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து இருக்கின்றான். மக்களே, அடுத்து ஒரு பெரிய பஞ்சத்துக்கு அல்லாஹ் ஆளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. மக்களே, அப்படி ஒரு பசி பட்டினி பஞ்சம் வந்தது என்று சொன்னால் அதை எப்படி சமாளிக்க போகிறது என்பதாக இன்றைக்கு தெரியவில்லை. பசி பட்டினி எப்படி அதை சமாளிக்க போகிறார்கள் என்று சொன்னால் அதை சமாளிக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இன்றைக்கு இந்தியாவிலே கிடையாது. அதை எப்படி கையாளக்கூடிய அந்த வல்லுநர்கள், படித்தவர்கள், அதை அறிவியல் நுட்பமாக வேலை செய்யக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இல்லாமல் ஆகிவிட்டார்கள். மக்களே, இன்றைக்கு ஆட்சி இப்ப நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மத உணர்வை மட்டுமே பேசி மக்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தவிர ஒரு பொருளாதார நெருக்கடி, ஒரு பஞ்சம், ஒரு பசி பட்டினி, இது போன்ற ஒரு பஞ்ச காலத்திலே அதிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலோசனை, அந்த சிந்தனை இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களே, ஆக ஒரு பெரிய ஆய்வாளர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இந்த உலகம் ஒரு பெரிய ஒரு பஞ்சத்தை நோக்கி, ஒரு பெரிய ஒரு வறட்சியை நோக்கி இன்றைக்கு இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக வல்லுநர்கள் இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே, அதனால்தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐடி துறை மட்டுமல்ல, சாப்ட்வேர் துறையிலே வேலை பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுடைய வேலை வாய்ப்பும் இன்றைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான்
துறையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. அந்த துறை இந்த துறை அல்ல, எல்லா துறையிலுமே இன்றைக்கு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு ஒரு பஞ்சகாலம். அப்படித்தான் ஒரு உலகத்துடைய நியதி. முன்னே ஏற்பட்ட பஞ்சத்துடைய அந்த வழிமுறை அப்படித்தான் இந்த உலகம் சந்தித்திருக்கிறது மக்களே. ஐடி உடைய வளர்ச்சிக்கு பிறகு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதாக ஆய்வாளர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் மக்களே. பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி உலகம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த சமுதாயத்தை சோதிக்க நான் நினைத்தேன் என்று சொன்னால் 2 விஷயத்தை வைத்து நான் சோதிப்பேன். ஒன்று பயத்தை கொண்டு நான் சோதிப்பேன். இரண்டாவது பசியை கொண்டு நான் இந்த உம்மத்தை நான் சோதிப்பேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெள்ள தெளிவாக எடுத்து வைத்து விட்டார்கள் மக்களே. ஒவ்வொரு நபிமாருடைய காலத்திலேயுமே பசியும் சந்தித்திருக்கிறார்கள், பயத்தையும் சந்தித்திருக்கிறார்கள், பஞ்சகாலத்துடைய அந்த விஷயத்தையும் சந்தித்திருக்கிறார்கள். அந்த பஞ்சகாலத்திலே ஒரு வளர்ச்சியான ஒரு காலத்திலே எப்படி மக்களுக்கு மத்தியிலே ஒரு செழுமையை கொண்டு வருவது என்பதை எல்லா நபிமாருடைய காலத்திலும் நடந்தது. அந்த நபிமார்கள் அதை அந்த பஞ்சகாலத்தை சரியான முறையில் அதை பயன்படுத்துகிறார்கள் மக்களே. நபிமார்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களும் அப்படித்தான். சஹாபாக்களுடைய காலகட்டத்திலும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, பெரிய வறட்சி ஏற்பட்டிருக்கிறது மக்களே. ஆனால் அதை சரியான முறையிலே மக்களுக்கு எந்த கஷ்டமுமே மக்களுக்கு எந்த துயரமும் இல்லாமல் அந்த பஞ்ச காலத்தை சரியான முறையிலே மக்களுக்கு மத்தியிலே திட்டங்களை தீட்டி சரியான முறையில் அந்த பஞ்ச காலத்தை சரி செய்திருக்கின்றார்கள் மக்களே. அப்ப உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்காவை கட்டமைத்தாங்க. மக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரை கட்டமைக்கின்றார்கள். அல்லாஹ் ஒரு ஊரை அழிக்க நினைத்தார் என்று சொன்னால் ஆரம்பத்தில் எதை போடுவான் என்று சொன்னால் பயத்தை போடுவான், இரண்டாவது பசியை போடுவான். ஒரு ஊர் மட்டுமல்ல, ஒரு குடும்பம் அப்படித்தான். ஒரு குடும்பத்தை அழிக்க நினைத்தார் என்று சொன்னால் ஆரம்பமாக பயத்தை போடுவான், இரண்டாவது அல்லாஹ் பசியை போடுவாங்க. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்காவை கட்டமைக்கிறாங்க. வராந்திர பூமி, ஒரு மலைப்பாங்கான பூமி, தண்ணீர் இல்லை, மரம் செடி கொடிகள் இல்லை, வெறும் பாலைவனம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பூமியை கட்டமைக்கிறார்கள். கட்டமைக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்ட அந்த துஆ, ரப்பிஜி அலைஹி ஹாதா பலதன் ஆமினா, இறைவா இந்த ஊரை ஆமினா பயமில்லாத நிம்மதியான செழுமைக்குரிய ஒரு ஊராக இந்த ஊரை நீ ஆக்கி தர வேண்டும் என்பதாகத்தான் துஆ செய்தார்கள் மக்களே. இன்று வரைக்கும் மக்கா எந்த ஒரு பயமில்லாத ஒரு பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது, எந்த ஒரு பயமில்லாத ஒரு பூமியாக, வளம் கொளிக்கக்கூடிய ஒரு பூமியாக இன்றைக்கு மக்கா இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. ஆக ஒரு ஊரை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆர்வம் இது தேவை. அங்க என்ன தேவை என்று சொன்னால் பயமில்லாத வாழ்க்கை, பசி இல்லாத வாழ்க்கை, வறட்சி இல்லாத பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டுதான் ஒரு ஊரை கட்டமைக்க முடியும், ஒரு குடும்பத்தை கட்டமைக்க முடியும், ஒரு நாட்டை கட்டமைக்க முடியும் மக்களே. இதைத்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தனிநபர், ஒரு குடும்பத்திற்கோ, ஒரு தனிநபருக்கோ, ஒரு சமூகத்திற்கோ இந்த ரெண்டுமே பெரிய ஆபத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜூ வல் ஹௌஃப், பயமும் பசியும். ஒரு தனி மனிதராக இருக்கட்டும், ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே ஆபத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் அதிகாலையிலே எந்திரித்தவுடன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். 3 காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் மக்களே. முதலாவது அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். முதலாவது பயமில்லாத வாழ்க்கை. காலையில் எந்திரித்தவுடன் ஒரு மனிதன் செய்யக்கூடிய 3 துஆவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். ஒன்று பயமில்லாத வாழ்க்கை, இரண்டாவது பசி இல்லாத வாழ்க்கை, மூன்றாவது நோய் இல்லாத உடல். இந்த 3 தந்தா இறைவா அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக ஒரு மனிதன் காலையில் எந்திரித்தவுடன் சொல்ல வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள் மக்களே. என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நெருக்கத்திலே 3 நிகழ்வுகள் நடக்கும். கியாமத்துடைய உலகத்தில்
உலகத்துடைய அழிவு நாளுக்கு முன்பதாக 3 நிகழ்வுகள் நடக்கும் என்பதாக சொன்னார்கள். அதில் முதலாவது என்னவென்று சொன்னால், சின்ன பிள்ளைகள் அதிகமாக ரோசப்படுவார்கள், அதிகமாக கோபப்படுவார்கள். இன்னைக்கு கண்கூடா பார்க்கிறோமா இல்லையா? ஒரு 10 வயசு பையன், 6 வயசு பையன், 7 வயசு பையனுக்கு நம்மளால சமாளிக்க முடியல. அவன் பண்ற ரோசம், அவன் பண்ற கோபம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நெருக்கத்திலே சின்ன பிள்ளைகள் அதிகமாக ரோசப்படுவார்கள், அதிகமாக கோபப்படுவார்கள் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகம் அழியக்கூடிய அந்த தருவாயிலே, அந்த நேரத்திலே மழை அல்லாஹ் நிப்பாட்டி விடுவான், மழையை அல்லாஹ் நிப்பாட்டி விடுவான். இந்த பூமிக்கு வரக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னால், மலையை நிப்பாட்டினார் என்று சொன்னால் மலையை அல்லாஹ்வுடைய பரக்கத் வந்துவிடும். வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா. அல்லாஹ் சொல்றான், மழை இருக்கிறது, அது முபாரக், பரக்கத் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். மழை இல்லை என்று சொன்னால் உலகத்திலே செழிப்பு இல்லை. அல்லாஹ் சொன்னான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்துடைய அழிவு நாளுடைய நெருக்கத்திலே நாம் மழையை நிப்பாட்டி விடுவான், அல்லாஹ் மழையை நிப்பாட்டி விடுவான் என்பதாக சொன்னார்கள். ஆம், இன்று பார்க்கின்றோம், ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது, மழைக்கு பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியுதோ இல்லையோ, நிறைய பருவ காலங்கள் இன்றைக்கு போய்த்து விட்டது. தென்மேற்கு பருவமழை என்பதாக சொல்வார்கள். அதாவது உதாரணமாக நீலகிரி மாவட்டம், அது எப்பொழுதுமே குளுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் நீலகிரி மாவட்டம். அங்க இருக்கக்கூடிய மூத்த வயதானவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், எங்களுடைய இந்த நீலகிரி மாவட்டம் இந்த அளவுக்கு வறட்சியை கண்டது கிடையாது. அவ்வளவு பெரிய வறட்சிக்கு எங்களுடைய மாவட்டம் இன்றைக்கு ஆளாகி இருக்கிறது. இது எதை நோக்கி இந்த வறட்சி பயணிக்கிறது என்பதை எங்களுக்கு பயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பஞ்சகாலத்தை நோக்கித்தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறதா, இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதாக எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது என்பதாக நீலகிரியில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் சொல்லி காமிக்கிறார்கள். மக்களே, இதுவரைக்கும் நாங்கள் அப்படி ஒரு பஞ்ச காலத்தை பார்த்தது கிடையாது. எங்களுடைய மாவட்டத்திலே இவ்வளவு மழை பெய்யப்பட்டதை எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் பார்த்தது கிடையாது என்பதாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் வாக்குமூலம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மக்களே, சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய வறட்சியை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது மக்களே. ஆனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இன்றைக்கு சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு பொருளாதார வறட்சி ஏற்பட்டிருக்கிறது மக்களே. மழை அங்கு மழை இல்லை, இங்கு மழை இல்லை என்பதாக இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துக்கு முன்பதாக தஜ்ஜாலுடைய வருவதற்கு முன்பதாக இந்த உம்மத்தினுடைய 3 வருடத்திலே நாங்கள் பெரிய ஒரு சோதனை அல்லாஹ் கொடுப்பான். கியாமத் வருவதற்கு முன்பதாக, தஜ்ஜால் வருவதற்கு முன்பதாக 3 வருடம் அல்லாஹ் பெரிய ஒரு சோதனையை கொடுப்பாங்க. என்ன சோதனை என்று சொன்னால், 3 வருடத்திலே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான சோதனையை அதை அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றார். அதில் முதலாவது வருடம் அல்லாஹ் என்ன செய்வார் என்று சொன்னால், வானத்தில் இருக்கக்கூடிய 3 பரக்கத்துடைய 3 கதவுகளிலே ஒரு கதவை அடைத்து விடுவார். வானத்திலிருந்து வரக்கூடிய பரக்கத்து என்ன பரக்கத்? மழை. அந்த மலையை அல்லாஹ் தடுத்து விடுவார், அந்த மலையை தடுத்து விடுவார். அதுபோல பூமியில இருந்து பூமியுடைய நீர் பகுதியுடைய அந்த 3 பகுதியிலே ஒரு பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூடி விடுவார். அப்படி என்று சொன்னால் வறட்சியை நோக்கி இந்த உலகம் பயணிக்கும். அந்த காலகட்டத்திலே தான் நாயகம் சொன்ன அந்த கியாமத்துடைய நெருக்கத்திலே தான் இன்றைக்கு பயணிக்கிறோமோ என்பதாக நமக்கு தோணும். நம்மளுடைய சிந்தனைக்கு வரலாம், வட மாநிலத்துல வெள்ளக்காரா இருந்தது, அங்க மழை பெய்கிறது என்பதாக. அல்லாஹ் வறட்சியை உடனே கொடுத்து விட மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சத்துடைய காலத்தை முன்னாலே அப்படித்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். மெதுமெதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலே பொருளாதாரத்திலே பஞ்சத்தை கொண்டு வருவான், அடுத்து மழை இல்லாத ஒரு காலத்தை கொண்டு வருவான். இது போன்றுதான் முன்னால் இருந்த அந்த விஷயத்தை அல்லாஹ் பஞ்சத்தை ஏற்படுத்திய விஷயம் நமக்கு சொல்லி காமிக்கிறது. மக்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அப்படி என்று சொன்னார், பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மழையை அல்லாஹ் நிப்பாட்டி விடுவான், பூமியுடைய அந்த நீர் வீழ்ச்சி அல்லாஹ் உள்ளே இழுத்து விடுவான்,
அப்படின்னு சொல்ல மக்கள் எதை சாப்பிடுவார்களாக கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலில்லாஹி வல் ஹம்து. இந்த தஸ்பீஹை தான் சொல்வார்கள். கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கலாம். பசிக்கு யாராவது தஸ்பீஹ் ஓதுவார்களா என்பதாக நம்முடைய கேள்வி நம்முடைய மனதில் எழலாம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பஞ்ச காலம் ஏற்பட்டது என்று சொன்னார், பசி பட்டினி ஏற்பட்டது என்று சொன்னால் மனிதர்கள் தஸ்பீஹை தான் நம்முடைய வாயிலே முழங்குவார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். மக்களே, ஒரு பெரிய பஞ்சத்தை நோக்கி உலகம் போய் கொண்டிருக்கிறது என்றால் இதனுடைய விளைவு எங்கே போய் முடிய போகிறது என்பதாக தெரியவில்லை. மக்களே, சமூக ஆளுநர்கள் எல்லாம் அறிஞர்கள் எல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி வளர இருக்கிறது, அது எப்படி சமாளிக்க போகிறது என்பதாக தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே நீண்ட நேரமாக சஜிதாவிலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்து எந்திரித்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹ் என்னிடம் 2 ஆப்ஷன் கொடுத்தான். அல்லாஹ் எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தான். அதில் முதலாவது ஆப்ஷன் என்னவென்று சொன்னால், உங்க சமூகத்தை தப்பு செய்தார்கள் என்று சொன்னார், உங்களுடைய உம்மத்தை தவறு செய்தது என்று சொன்னால் உங்களுடைய உம்மத்தை நாம் வானத்திலிருந்து அதாபி இறக்கினால் உங்களுடைய சமூகத்தை நான் அழித்திடுவேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் உங்களுடைய சமூகத்தை அப்படி அழித்து விடாது என்பதாக. இரண்டாவது அல்லாஹ் சொன்னான், வானத்திலிருந்து அதாபி இறக்குவேன், இல்லை என்று சொன்னால் பூமியை உங்களுடைய சமூகம் அநியாயம் அட்டுடையும் செய்து சொன்னால் பூமியை உள்வாங்கிக் கொள்ளு சொல்வேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான். நாயகம் சொன்னார்கள், யா அல்லாஹ் இந்த சமூகத்தை பூமியை உள்வாங்கி கொள்ளக்கூடிய விஷயத்தை ஆக்கிவிடாது என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் முன்னால் இருந்த சமூகம் ஆது சமூது இது போன்ற கூட்டத்தை எல்லாம் அல்லாஹ் எப்படி அழித்தான் என்று சொன்னால், ஒரு வானலோகத்திலிருந்து அதாபி இறக்கி அழித்தான், இரண்டாவது பூமியை உள்வாங்க சொன்னான். இப்படித்தான் முன்னுள்ள சமுதாயத்திற்கு அல்லாஹ் அதாபி இறக்கினான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமூகத்தை அப்படி அழித்து விடாது. அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள், மூன்றாவது ஏதாவது ஆப்ஷன் இருக்கிறதா யா அல்லாஹ் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், மூன்றாவதாக எனக்கு வழி கொடுத்தான், உங்களுடைய சமூகத்தை பசியை கொண்டு நாம் சோதிப்போம், பட்டினியை கொண்டு நாம் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் இந்த 3 ஆப்ஷனை சொன்னான். நான் மேலே இருந்த அந்த 2 ஆப்ஷனை கவனித்து மூன்றாவது நான் ஒத்துக்கொண்டேன். இறைவா, மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையாவது ஒரு சமூகத்துக்கு கொடு, பசி பட்டினி. ஆனால் ஒரே பசி பட்டினியாக என்னுடைய சமூகத்தை மொத்தமாக அழித்து விடாது என்பதாக அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். மக்களே, அப்ப பசியும் பட்டினியும் இந்த சமூகத்தினுடைய சோதனையை ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட துஆ, ஒட்டுமொத்த சமூகத்தை அழித்து விடாதே. அல்லாஹ் இன்றைக்கோ இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அழித்திருப்பான். இந்த சமூகம் செய்யக்கூடிய அநியாயம் அட்டுழியங்களை எல்லாம் அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நாயகத்துடைய அந்த துஆ கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், பசியை கொண்டு அழிப்பேன், மழையை நிப்பாட்டுவேன், வறட்சியை கொடுப்பேன், பஞ்சத்தை கொடுப்பேன். அந்த காலகட்டம் தான் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களே, பஞ்சம் பட்டினி பொருளாதார நெருக்கடியை இன்றைக்கு உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மக்களே, இந்த பசி பட்டினி பஞ்சத்தை நீக்க என்ன வழி? குர்ஆன் அதற்கும் வழி சொல்லி காமிக்கிறது. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் அழகிய வரலாறு என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். மக்களை, அழகிய வரலாறு என்பதாக சொல்லி காமிக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு நபியாக மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர்கள் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வல்லுநராக இருந்தார்கள். மக்களே, நமக்கு அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே அந்த எகிப்துடைய மன்னர் கனவு கண்டார். எப்படி கனவு காண்கின்றார்? 7 கொழுத்த மாடுகள், 7 மெலிந்த மாடு, 7 கொழுத்த மாடை சாப்பிடுவது போன்று அதற்கு அந்த எகிப்து நாட்டுடைய மன்னர் கனவு காண்கின்றார். இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்பதாக தெரியவில்லை.
இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்பதாக தெரியவில்லை. அப்பொழுது சொன்னார், சிறையிலே ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், அவரை வேண்டும் நாங்கள் கேளுங்கள் என்பதாக. அப்பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வரப்படுகிற அரசவைக்கு கேட்டார். மன்னன் சொன்னார், மெலிந்த 7 மாடுகள் கொழுத்த 7 மாடுகளை சாப்பிடுவது போல நான் கனவு கொண்டேன், இது என்ன விளக்கம் என்பதாக கேட்கின்றான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்வதற்கு முன்பதாக சொன்னார்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துடைய அமைச்சராக என்னை நியமியுங்கள் என்று சொன்னால், நியமித்தீர்கள் என்று சொன்னால் வர இருக்கக்கூடிய அந்த கனவுடைய விளக்கத்தை நான் சொல்வேன் என்பதாக ஆரம்பத்திலே ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதே போன்று அந்த நாட்டினுடைய பொருளாதார அமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள். ஒரு பெரிய பஞ்சகாலம் 7 வருடம் வர இருக்கிறது, ஒரு பெரிய பஞ்சகாலம் வர இருக்கிறது. அந்த பஞ்சகாலத்தை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருளாதார ரீதியான அறிவு வேண்டும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதாக அந்த விஷயத்தை நான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன் என்பதாக சொல்லி அந்த பெரும் பஞ்சகால 7 வருடத்தை பஞ்சமில்லாத மழை காலத்திலே இந்த தானியங்களை சேகரித்து வைத்து அந்த எகிப்திலே ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் சொல்லி காண்பிக்கிறார்கள், உலகமே அன்றைக்கு பஞ்சத்திலே ஆழ்ந்ததாம். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஆலோசனை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திட்டம் தான் பஞ்சத்துக்கு போட்டு வைத்த அந்த திட்டத்தின் மூலமாக உலகத்துக்கு தானியத்தை கொடுத்தார் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இவர்களே இப்படி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பஞ்சகாலம், ஒரு பொருளாதார நெருக்கடியுடைய நேரத்திலே எப்படி சமாளித்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு விளக்கி தருகிறது. மக்களே, இப்பொழுது உலகம் ஒரு பஞ்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய பொருளாதாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குர்ஆன் அதற்கு கீழே சொல்கிறது, எப்படி அந்த பஞ்சகாலத்தை, ஒரு பொருளாதாரத்தை இருந்து எப்படி இந்த நாட்டை பாதுகாப்பது, மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை குர்ஆன் நமக்கு விளக்கி சொல்லி காண்பிக்கிறது. மக்களே, இப்படி குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே சொல்லி காண்பிக்கின்றார். மலையை குறித்து தான் அல்லாஹ் சொன்னார். மலை என்பது ஒரு பரக்கத், மலை என்பது பரக்கத், அந்த பரக்கத்தை நிப்பாட்டுங்கள் என்பதாக சொன்னார். இன்றைக்கு பார்க்கிறோம், ஆங்காங்கே மலை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் கூட திருச்சியிலே மழைக்காக வேண்டி தொழுகை நடைபெற்றது. மக்களே, ஆங்காங்கே மழைக்காக வேண்டி தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், வரலாற்று ஆசிரியர்கள், வல்லுநர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகம் பெரிய வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வறட்சியிலிருந்து மீள செழிப்பாக ஆவதற்கு என்ன அவசியம்? அல்லாஹ்வுடைய மலை, பரக்கத்தான மஹன் முபாரக்கா, அல்லாஹ் சொன்னான் அல்லவா, மலை நீர் பரக்கத் என்பதாக சொன்னான் அல்லவா, அந்த பரக்கத்தான மலையை அல்லாஹ் நமக்கு தந்தால்தான் இந்த பஞ்சம், இந்த பட்டினி, இந்த பொருளாதார நெருக்கடியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். மக்களே, ஆக இந்த வர இருக்கக்கூடிய இந்த பஞ்சமான காலத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம்மிடத்திலே மாற்றங்கள் வர வேண்டும், நம்மிடத்திலே மாற்றங்கள் வர வேண்டும். மக்களே, நிறைய விஷயத்தை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. பரக்கத் எதிலே இருக்கிறது என்பதாக, பரக்கத் எதிலே இருக்கிறது என்பதாக குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. மக்களே, முதலாவது சொன்னது குர்ஆன் ஓதுவதிலே பரக்கத் இருக்கிறது, குர்ஆனிலே பரக்கத் இருக்கிறது. இரண்டாவது சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், திக்ரிலே பரக்கத் இருக்கிறது, திக்ர் ஓதுவதிலே பரக்கத் இருக்கிறது. மூன்றாவது சொன்னார்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் இடத்துல பரக்கத் இருக்கிறது. யாரார் வீட்டில் எல்லாம் வயதான பெரியவர்கள் இருக்கிறார்களோ, இன்றைக்கு தலைமுறை நினைப்பாங்க, இந்த வயசான வச்சுகளை பெரிய அடாவா இருக்குது, சித்து கொலை பண்றாங்க, பொய் கொலை பண்றாங்க. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பரக்கா வயதானவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்க வீட்டுக்கு பரக்கத் தருகிறான் என்பதாக சொன்னார்கள். மக்களே, இந்த 3 விஷயங்களும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கவனிக்க வேண்டும். மக்களே, என்று சொன்னால் இந்த 3லும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றார். இரண்டாவதாக ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தேவையில்லாத செலவு, நுகர்வு கலாச்சாரம். இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே தேவையில்லாத செலவு. சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டாங்கன்னா இவன் எந்த பொருளும் எடுக்க தேவையில்லை, ஒரு பெரிய காரை கொண்டு கொடுத்துறான், அதை கொண்டு தள்ளிக்கிட்டே போறான். தேவையில்லாததெல்லாம் என்ன செய்யறான், அந்த வாங்குற டேரில போட்டுக்கிட்டே இருக்கான். இதுதான் நுகர்வு கலாச்சாரம். இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே, முகங்களுக்கு மத்தியிலே இது அதிகமாக ஆகிவிட்டது. மக்களே, எனவே சிக்கனம், அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி,
தண்ணீராக இருந்தாலும் சரி, சிக்கனம் என்பது இக்கணம் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. என்று சொன்னால் அறிஞர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அறிவியலர்கள் மலையை பற்றி சிந்திக்கக்கூடிய, மலையை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். உலகம் ஒரு பெரிய பஞ்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய பொருளாதாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதாக அறிஞர்கள், வல்லுநர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களே. ஆக அல்லாஹ்விடத்திலே நாம் மேலே சொன்ன குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்தல், இந்த 3 விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறார்கள் மக்களே. ஆக பஞ்சமாக பொருளாதாரம் இல்லாத ஒரு வசந்த காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கையிலே மலையை அல்லாஹ் வைத்திருக்கிறார்கள் மக்களே. நம் ஒவ்வொரு துளியிலும் அல்லாஹ் இடத்திலே கேட்கணும், அல்லாஹும்ம அகீஸ்னா, அல்லாஹும்ம அகீஸ்னா, இறைவா எங்களுக்கு மழையை தா என்று சொன்னால் தென்மேற்கு பருவமழை பொய்த்திருக்கிறது மக்களே. பெரிய வறட்சியை நோக்கி இன்றைக்கு சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வறட்சியும் எந்த பஞ்சமும் இல்லாத ஒரு வசந்த காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய காலங்களில் தந்தருவான் சொல்லிக் கொண்டு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த ஒரு